அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வதா. இந்த அர்ப்பணம் பித்ருக்களுக்கு செய்கிறப்ப மந்திர முடியல ஸ்வதா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஹந்தா அப்படின்னா இந்த அர்ப்பணம் மற்ற ஜீவன்களுக்கு செய்யறப்ப மந்திர முடிவுல ஹந்தா அப்படின்னு சொல்லணும் அப்படின்றாங்க. பித்ருக்களுக்கு செய்யறப்ப மட்டும் மந்திர முடிவுல ஸ்வதா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்த மகா மந்திரம் வசட். தீய சக்தியை அழிக்கும் மந்திரம் இது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தெய்வ சக்தியை இந்த மந்திரம் மாறி பயன் தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இறையாற்றல் இந்த மந்திர ரூபமா இப்படி மாறி நமக்கு நல்லதை செய்யும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதாவது இந்த வசட் அப்படின்றது தீய சக்தியை அளிக்கிற மகா மந்திரமா கருதப்படுதுங்க. அடுத்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வௌசட். இது எதிர் சக்தியில குழப்பி சாதகனுக்கு அமைவா மாற்றும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்த மந்திரமான பட் அப்படின்றது சாதகனுக்கு எதிரான சக்தியை விரட்டும் அப்படின்னும், ஹூம்பட் அப்படின்றது இது எதிரிகள் மேல கோப சக்தியினை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.